பிட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமான் பற்றி தெரியுமா? இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு வைரகல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்தி என்ற மூதாட்டி பிட்டு விற்று வந்தாள். வைகை ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. அதனால் அந்நாட்டு அரசன் வீட்டுக்கு ஒருவர் வந்து மண் சுமக்க வேண்டும் என ஆணையிட்டார். இந்நிலையில் மூதாட்டிக்கு யாரும் இல்லாததால் சிவனை மனம் உருகி வேண்டிக் கொண்டார். உங்களுக்கும் சிவபெருமானை பிடிக்கும் என்றால் கமெண்ட் பாக்ஸ் ஓம் நம சிவாய் என்று சொல்லுங்க. எனக்கு யாரும் இல்லை சிவபெருமானே, நம சிவாய என வேண்டிக் கொண்டாள். மறுநாள் சிவபெருமானும் வந்தியின் வேண்டுதலுக்காக மண் சுமக்கும் கூலி ஆளாக வந்தார். ஆனால் சிவபெருமான் அங்கொரு மரத்தடி நிழலில் வேலையை செய்யாமல் பிட்டை சாப்பிட்டு விட்டு உறங்கிவிட்டார். அந்நேரத்தில் அங்கு வந்த மன்னன் சிவபெருமான் என தெரியாததால் கூலி ஆள்தான் வேலை செய்யாமல் உறங்கிக் கொண்டிருப்பதாக கருதி அவனை பிரம்பால் அடித்தான். அந்த அடி உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவவாசிகளுக்கும் விழுந்தது. அனைத்து மக்களும் மன்னனும் வலியால் துடித்தனர். அதன் பிறகுதான் வந்திருப்பது சிவன் என்று உணர்ந்தார் மன்னன். பின்பு மன்னன் சிவபெருமானின் காலில் விழுந்து வணங்கினார். இந்நிகழ்வு ஆவணி மூலம் அன்று நிகழ்ந்தது. இதன் காரணமாக ஆவணி மாதம் வரும் மூலம் நட்சத்திரம் கொண்டாடப்படுகிறது.